எங்க அடிக்கா பாரு. ஏன் முத்துப்பாண்டியே? யாருது? ஏலே நான் தான் புஷ்பம். ஏலே இது முத்துப்பாண்டி சத்தமா இல்லையா? வேற பையலா நீ? பாட்டியே முத்துப்பாண்டி என்ன அங்க தோட்டத்துக்குள்ள பணம் ஏறிக்கிட்டு இருக்காவ. இங்க குத்தைக்கு விட்ட இடத்துல நான் வந்து பணம் ஏறி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். ஏ அப்படியா? அப்ப முத்துப்பாண்டி தோட்டத்துல இருக்கானா? ஆமா நீங்க அங்க போங்க. ஆனா அது எந்த பணையில எங்க ஏறி கிடக்காவன்னு தெரியாது. நீங்க போய் அங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. சரியா சரியா பார்த்து கவனமா படையாரு. சரி. எனக்கு அப்ப இவன் பையனி தர மாட்டானா? வா வா முத்துப்பாண்டி பையனி தருவான். இது பணம் ஏறி கொடுக்கறதுக்கு வந்த பையன்ல, இவங்கிட்ட கேட்டா எங்க பையனி கிடைக்கும். வா நம்ம தோட்டத்துக்கு போவோம், அவன் அங்க இருப்பான். இன்னைக்கு பையனி வாங்காம போகக்கூடாது. ஆமா பையனி குடிக்க ஆசை வந்துருச்சு, அப்புறம் குடிக்காம இருக்கலாமா? குடிச்சிட்டு ஒரு வாளி நிறைய பையனி வாங்கிட்டு தான் போறோம். ஆமா ஆமா என் மொமெண்ட்டை வேற நான் பையனி வாங்கிட்டு வரையான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் வேற அம்மா பையனி வாங்கிட்டு வருவான்னு இருப்பான். இன்னும் இந்த வீட்டில் ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கோழி ஆடு மாடுன்னு அவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு எரிச்சலா வருது. ஒரு இடமும் கால வைக்க முடியலம்மா. வீடா இல்லை வேற என்னதுமா? இதுக்கு தான் எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்காது. அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இந்த கோழி கிளியெல்லாம் விரட்டி விட்டுட்டு ஒழுங்கா வீட்டை சுத்த பத்தமாக வையின்னு. வீட்டை சுத்தமாகவே வச்சிருக்க மாட்டா. இதுக்கு தான் ஹாஸ்டல்லே நான் தங்கி படிச்சுட்டு அங்கேயே கிடந்துக்கிறேன்னு வராமல் கிடந்தது. கோழியெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாக தான் வருது. எப்போ பார்த்தாலும் கெக்க 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 கெக்கன்னு காது அடைக்க மாதிரி கத்திக்கிட்டே கிடக்கு. ஒரு இடமும் கையை காலம் வைக்க முடியலம்மா. சரி அந்த பக்கம் பார்த்தா மாட்டுச்சாணி, இந்த பக்கம் பார்த்தா குவாலிட்டி, எந்த பக்கம் தான் போறது? இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது. தோட்டக்காடு எங்கன்னா ஓடி டைம் பாஸ் பண்ணிட்டு சீக்கிரமா ஓடிடணும் ஊருக்கு. எங்கன்னா வேலைகளை ஏதாவது கிடச்சிச்சுன்னா அந்த அளவு போய் செட்டில் ஆயிடணும். இங்க இருந்தா நம்மளையும் அம்மா சாணி அளவும் வைக்க போற அளவும் விட்டுருவா. நம்மளாலாம் முடியாது. தண்ணி எங்க ஆளையே காணும். அவங்கள கூப்பிட்டுட்டு தோட்டக்காடுகளுக்கு எங்கேயாவது போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம். இங்க இருந்தனா நமக்கு சரிப்பட்டு வராது. அண்ணி அண்ணி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே? வாரோசு. ஐயே என்ன இங்க வந்து சோத்த பொங்கிக்கிட்டு இருக்கியே? சாணி உரத்துக்கிட்டே சோறு பொங்குவாங்க. உள்ள பொங்கலாம்னா உள்ளதான் கேஸ் அடுப்பு எல்லாம் இருக்குல்ல. அட நீ வேறமா ஐசு, உங்க அம்மா இங்கதான் பொங்க சொல்லியிருக்காவ. நான் என்ன பண்றது? இன்னைக்காவது பரவாயில்ல, உரக்குடியே கொஞ்சம் அங்க எல்லா சாணியும் அள்ளி அந்த பக்கம் போட்டு உரத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு இங்கதான் சோறு பொங்கிட்டு இருக்கேன். இல்லாட்டினா உங்க அம்மா இந்த உரத்துக்கு மேல இங்கே சோறு பொங்க சொல்லுவாங்க. என்ன அண்ணி நீங்க எங்க அம்மா சொல்லி அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நீங்க வீட்டுக்குள்ளதான் பொங்குவேன்னு வீட்டுக்குள்ள பொங்க வேண்டியது தானே. எங்க அம்மா சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிடாதீங்க அண்ணி. அவங்க அப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாவ. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? இங்க சோத்த பத்தி எப்படிதான் திங்கியலோ தெரியல, எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரோஸ், ஸ்டார்டிங்ல பாக்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பழகிருச்சு பத்துக்க. என்ன நீ இங்கே தானே பிறந்து வளர்ந்து எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்திருப்ப, நீ என்ன இப்படி சொல்ற? அட நீங்க வேற அண்ணி, எனக்கு பிடிக்காம தானே நானே ஹாஸ்டலுக்கு போனேன். 10வது வரைக்கும் தான் அங்க படிச்சேன். அதுக்கப்புறம் என்னைய கொண்டு எப்படின்னா ஹாஸ்டல்ல சத்துருங்கன்னு நான் பூரா ஹாஸ்டல்ல தான் படிப்பேன். அங்கதான் இருப்பேன், லீவுக்கு கூட வர மாட்டேன். இப்போ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு எனக்கு காலேஜ் முடிச்சிட்டேன். அதனால வேற வழி இல்லாம இங்க வந்து கிடக்கேன். சீக்கிரம் ஏதாவது ஒரு வேலைகளையே தேடி நான் உடனே செட்டில் ஆயிருவேன். எங்கேயாவது இங்க ரொம்ப நாள் நான் இருக்க முடியாது. நீ என்னமா சொல்ற? ஐயோ அண்ணி, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அதுவும் வீட்டுக்குள்ளலாம் இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டா. அதுக்காகவே முக்கியமா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு. இப்ப கூட போர் அடிக்குது, என்ன பண்ணேன்னு தெரியல. அதான் தோட்டத்து பக்கம் எங்கேயாவது போலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் வாரியல்ல? ரோஸ் வெளியே வா, எனக்கு வெளியே போக ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மா தான் விட ஏன் மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு நான் வீட்டுக்குள்ளே கிடக்கேன். இப்ப சோறு கறிலாம் செய்யணுமே. அதெல்லாம் எங்க அம்மா பாப்பாவ. நீங்க அப்படியே போட்டுட்டு வாங்க, நம்ம கிளம்புவோம். தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம். எங்க அப்பா தோட்டத்துக்கு தானே போயிருக்காரு. ஆமா மாமா தோட்டத்துக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. வாங்க நீ கிளம்புங்க, தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போவோம். சாப்பாடு செய்யாம போனா உங்க அம்மா சத்தம் போடுவாங்களே. ஏ ஐசு, இந்த முருங்கைக்காயை போட்டு கறி வச்சிரு. அத்தை மீன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு தானே போறீங்க. இப்ப முருங்கைக்காவை கொண்டு வந்து கறி வைக்கின்றீங்க? ஆமாடா, 25 ரூபாயை கொண்டுட்டு மீன் வாங்க போனேன். 25 ரூபாய்க்கு மீனெல்லாம் தர முடியாது, வேணா வெறிக்க நின்று மோப்பம் முடிச்சுட்டு போ, மீனெல்லாம் கிடையாதுன்ட்டான். அதெல்லாம் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம முருங்கையில தான் 4 முருங்கைக்காயை பறிச்சுட்டு வந்தேன். இந்த கறியை முருங்கைக்காயை போட்டு கறியை வை. அம்மா நீ உட்கார்ந்து வீட்டுல இருந்து கறியை வை, நான் அண்ணியை கூட்டிட்டு தோட்டத்துக்கு போறேன். என்னது பொட்ட பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போறியா? இங்க பாரு, வீட்டை விட்டு வெளியே காலை எடுத்து வச்சனா காலை முறிச்சு விடுவேன். அம்மா இதுல அவளையும் கூட்டு ஜாக்கியாக்கும். நானே அவளை வீட்டை விட்டு வெளியே காலை எடுத்து வைக்க கூடாது, ஒருத்தர்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு வீட்டுல போட்டிருக்கேன். நீ என்ன அவளையும் கூட்டிட்டு வெளியே போறேங்க? அம்மா சும்மா இருமா, வீட்லயே வெறுப்படிக்குது. நீ இப்படி கண்டிஷன் போடுறதுனாலதான் நான் வீட்டு பக்கமே வாரது கிடையாது. அதான் அப்பா தோட்டத்துல தானே நிக்காரு, நான் அப்பா கூட தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். துணைக்கு அண்ணியும் கூட்டு போறேன். அவங்களையும் நீங்க எங்கேயும் விடுறது இல்லன்னு இப்பதான் சொன்னாங்க. என்ன பத்தி குறை சொன்னாலும் மாமியா குடும்பம் பண்ணி என்ன? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாதா? நீ என்னையே மாமியார் கடங்க தான் குடும்பப்படுத்துவ, வேற அவியில விட்டு வைப்பியாக்கோ நீ? ரோசே வாய் உனக்கு ரொம்ப நீளம் பத்துக்க, வாய் கிழிச்சு தச்சு விடுவேன். அம்மா போமா, நான் அண்ணியை கூட்டிட்டு தோட்டத்துக்கு போறேன். நீ எந்திரிங்க வாங்க. அத்தை அண்ணி நீங்க வேற, அதையும் உட்கார்ந்து சோறு பொங்கிட்டாவ பொங்குறாவ பொங்காம எந்தாலையும் போறாவ. நம்ம போவோம் சோறு பொங்கலாம், நம்ம ஆர்டர் போட்டு ஸ்மோட்டா ஆர்டர் போட்டு எல்லாம் போட்டு திம்போம். நீங்க முதல்ல எந்திரிங்க வாங்க. ஏ ஐசு, அவ சொல்லானே நீயும் போறியா? அத்தை இல்லத்த, சின்ன பிள்ளை துணைக்கு நானும் கூட போலான்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அண்ணி வாங்க போலாம். எங்க அம்மா இங்க நின்னானே போக விடமுண்டா. அவட்டெல்லாம் நீங்க பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காதீங்க, வாங்க போயிடலாம். ஏ ரோஸ் அவளை கெடுக்காத அம்மா, அவளை நான் என் கண்ட்ரோல்ல என் கைக்குள்ள வச்சு
போமா தூரங்க. உன் மருமவள உனக்கு கொடுமைப்படுத்தலடா இருக்க முடியாது அதானே. ஐசு நீ வாங்க போ. ஐசு இப்படி பார்க்காம வாங்க நீ. ஏ சோறு கறி பொங்க சொல்லியது மாமியா கொடுமையா? இது புது பொருள் எல்லாம் இருக்கு. இவ கூட அவனும் காலை கிளம்பிட்டால. இனிமே இது ஒரே போக்காவுள்ள இருக்கும். ஒரு நாள் போனா இது ஒயாம்பல்ல வர போச்சணும். இது சரிபட்டு வராது. இவளை ஹாஸ்டலுக்கே திருப்பி அனுப்பிட வேண்டியதுதான். அப்பதான் இவளை நம்ம கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். நம்ம பிள்ளை படிச்சு முடிச்சிட்டால, இவளை மறுபடியும் எப்படி ஹாஸ்டல்ல அனுப்ப? இவளை இன்னும் கட்டி கொடுத்துதான் அனுப்பணும். அப்பதான் சரி வரும். இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி மௌல கடந்து ஆடி ஆளுவல்ல, கண்ட பயில்வெல்லாம் வீட்டில் கூட்டு வச்சு பேசி ஆளுவே, வாங்கி ஆளுவே, போராளுவே, தெருவா போய் பொங்கி தின்னுக்கிட்டு வீடு வீடு அலையாளுவே. அவ்வளோ மாதிரி தான் இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளையும். வேற அவ்வளோ நம்ம குறை சொல்லியே வேற நம்ம பிள்ளைய அவ்வளோ குறை சொல்லிய மாதிரி வச்சுக்கிடப்படாது. சீக்கிரமா இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுற வேண்டியதுதான். இல்லாட்டினா இது சரிப்பட்டு வராது. அப்புறம் அவ்வளோ நாக்கு மேலே பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சிருவாவ. இதுக்கு ஒரு வழி கட்டியே. அட சாணி உரத்துல இன்னைக்கு அந்த பக்கமா கூட்டிட்டால, இங்கே கிளீனா வச்சிருக்கா. பரவாயில்ல. வெளியே அடுப்புல போட்டு சோத்த பொங்குனாதான் சோறு சீக்கிரம் வியாபம். கேஸ்ல போட்டோன்னா கேஸ் உடனே போயிடும். இது அரிசி எந்த காலம் வியாபது? இது தெரியாம அவளை விரவடுப்புல போட்டு கொடுமைப்படுத்தியேன்னு அடுத்து அதை வேற ஆரம்பிப்பா ஏமாவா. சோனி சோசியல் மீடியாவை திறந்தாலே உங்க ஆளுதான் போயிட்டு இருக்காரு. யாருதா? வீயா? ஆமாப்பா, ஏதோ ஒரு பிரச்சனை போல தெரியுது. வீதான், ஆனா அந்த வீ கிடையாது, விஜய். நீ விஜய் சார் ஃபேன் தானே? ஆமாப்பா, எனக்கும் விஜய் பிடிக்கும். ஆனா இந்த பிரச்சனையை பார்த்தப்பறம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. விஜய் திரிசா பூராதான் ஜெயம் ரவி கெனிஷ்கா மாதிரி அடுத்து இவங்க ஜோடி தானே சூப்பரா அதே மாதிரி ஜோடியா வந்திருக்காவ. வியானே பண்றவளோட. ஆமாப்பா, எனக்கு அந்த வீடியோலாம் பார்த்ததுல இருந்து பிடிக்கவே இல்லை. பாவம் தானே. நம்ம ஜெயம் ரவி கெனிஷ்காவை பார்க்கும்போது ஐயா பிள்ளைலாம் எப்படி நினைச்சா வருத்தப்பட நினைச்சு பார்ப்பேன். அவங்க முன்னாடி அவங்க இன்டர்வியூலாம் நல்லா அழகா ஜோடியா அழகா போடும்போது சே இப்படி இருக்கணும் கப்பல்ஸ்னான் இருந்து கடைசியில ஒரு வருஷத்துக்குள்ள மொத்தமா போச்சு. அதே மாதிரி இவங்களும் அழகா இருந்தாங்க. கடைசியில பார்த்தோன்னா இப்போ மோசமா போயிட்டு இருக்கு. யூடியூப் பக்கம் போனாலும் சரி, எந்த பக்கம் போனாலும் சரி, இதுதான் ஒரே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. கட்சிக்காரங்க காசு கொடுத்து இவங்கள ட்ரெண்ட் பண்றாங்களோ. சரி, அது எதுக்கு நமக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். ஆமா, சின்ன பொண்ணு எங்க? அந்த நாய் படிக்கிறேன்னு புக்க தூக்கிட்டு வந்து அங்க என்ன பண்ணுதுன்னு பாரு. ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ மை காட், ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன பாவா, 12th தானே? 12th எக்ஸாமுக்கு படிப்பான்னு பார்த்தனா ஓ காட் பியூட்டிஃபுல் படிச்சிட்டு இருக்கா. வா அவளை போய் என்னன்னு கேப்போம். அதானே, வாங்க என்னன்னு கேப்போம். என்னப்பா சின்ன பொண்ணு படிக்க சொன்னா உருண்டுட்டு அடக்க. ஓ காட் பியூட்டிஃபுல்னு படிக்கிறதெல்லாம் மறந்து போதுவே. அதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் மறக்க கூடாதுன்னு. அல்ல வேண்ட போ. படிக்க பிள்ளை இப்படி படுத்து கிடந்து படிச்சா மண்டையிலேயே போய் யாரும் உட்கார்ந்து படிச்சா மண்டையில ஏற லேட் ஆகும். படுத்து கிடந்து படிச்சா டக்குன்னு மண்டையில ஏறிடும். அதான் படுத்து கிடந்து படிக்கணும். எனக்குலாம் அப்படிதான் ஏறும். தூக்கம் தாப்ப வரும். பேக்கு தூங்கணும்னு நினைச்சு போய் படுத்தா தூக்கம் வராது. இந்த படிக்கும்போது அப்படியே படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு படிய அப்படியே தூக்கம் சொக்கும். அது அந்த தோட்டத்துக்குள்ள வந்து நீ படுத்துக்கிட்டு படிக்க பத்தியா நீ எங்கேயோ போயிட்டப்போ. இல்லைப்ப ஃபர்ஸ்ட் அந்த தென்னமரத்துல தான் சாஞ்சி இருந்ததுக்கப்புறம் லேசாக சாஞ்சேன். அப்படியே சாஞ்சி அதுக்கப்புறம் இருக்க பிடிக்காம படுத்துட்டேன். அவ்வளோதான். நானும் வீட்டில் அப்படிதான் பண்ணுவேன். சரி, ஏதோ வீன்னு பேசிட்டு இருந்தியே, என்னாச்சு வீக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜயை பற்றி பேசிட்டு இருந்தோம். அரசியலுக்கு வந்த நேரத்தில் இப்படி ஆகி போச்சேன்னு. அந்த யூடியூப்ல இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது அந்த குழந்தைங்களோட இருக்கும்போது போட்டோஸ்லாம் வருது திரும்ப எடிட் பண்ணி போட்டிருக்காங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ லவ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இப்படி ஆகி போச்சேன்னு என்ன வருத்தமா இருக்கு தெரியுமா. 2021 இருந்தே அவங்க பிரிஞ்சிருக்காங்களாம். எனக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்ததுவே. முன்னாடிலாம் அவர் நல்லா ஹேண்ட்ஸமா ஸ்டைலா வருவார். இப்பெல்லாம் பாரு ஒரு அரசியல் வந்ததுல இருந்து அப்புறம் இந்த இப்போ ஒரு 4-5 வருஷமாவே ரொம்ப எல்லாத்துலயுமே டல்லா வருவாரு. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்து அதெல்லாம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, இவ பெரிய ஜோசியக்காரி, இவளுக்கு எல்லாம் டவுட் வந்துடும். இல்ல நீ நல்லா நோட் பண்ணா எல்லா ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கும் அவங்க ஒய்ஃபோட வரும்போது எவ்வளவு ஸ்டைலா அழகா கலையா சிரிச்ச முகமா இருப்பாரு. மற்ற டைம்லாம் அதுக்கப்புறம் உள்ள ஷோலாம் ஒரு தனியா வரும்போது வர அவர் ஃபேஸ்ல ஒரு கலர் இருக்காது. சிரிச்சாலும் அவர் அப்படியே என்ன வளைஞ்ச மூஞ்சி மாதிரி ஒரு ஸ்டைலா வராம ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு இதே இருக்காது. அவங்க ஒய்ஃபோட இருக்கும்போது நல்லா ஸ்டைலா இருப்பாரு. அதான் ஒய்ஃபோட பவர்ன்றது. அவங்க இல்லாததுக்கு அப்புறம் அவர் தனியா போற இடமே அவர் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்ப அப்ப 2 பேரும் டைவர்ஸ் ஆயிருவாங்களோ? இப்போ உனக்கு இது ரொம்ப முக்கியம். உனக்கு பரீட்சை தானே வருது. நீ படிச்சு பாஸ் ஆகிற வழியை பாரு. வாங்கிட்டு எக்ஸாம்ல அதையே கேட்பாவ. இப்ப விஜயும் சங்கீதாவும் டைவர்ஸ் பண்ணுவார்களா பண்ண மாட்டார்களா அப்படின்னு கேட்பாங்களோ. படிக்க வேலையை பாருவ. என்ன
சி போங்கத நீங்களும் தானே பேசிட்டு இருந்தீங்க, நானா பேசுனேன்? இந்த பேச்சு எடுத்தது நீங்க தான் முத. ஆமா, நமக்கு தான் ஓட்டே இல்லையே, வேற எதுக்கு நம்ம இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கோம்? சரி, நம்ம என்ன அரசியலா பேசணும்? நம்ம விஜய் நடிச்சப்ப உள்ளதையும் இப்ப உள்ளது தானே பேசிட்டு இருக்கோம். நானும் ஓட்டு போடுற வயசு வந்து ஓட்டு போடுறதா இருந்தா அங்கதான் போடணும்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. குழப்பமா இருக்கு. இப்ப நல்லது செய்யலான்னு தான் பாக்கணும், உங்க பர்சனல் லைஃப் எல்லாம் பார்க்க கூடாது. அதுவும் சரிதான். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லப்பா. யார் வந்தாலும் உலகம் இப்படிதான் இருக்கும். மாற்றி மாற்றி ஒருத்தர் திட்டிக்கிடுறாவ. ஒருத்தர் நல்லது செய்யன்னு சொல்லே முடிக்காவ வாயை திறந்து 2000 தரேன் 3000 தரேன் 5000 தரேன் இதை தான் சொல்லு. அவளை தவிர நல்லது செய்யன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டுக்காவ. அப்படி கூட இருவாள். கரெக்டாக சொல்ல சின்ன பொண்ணு. ஜப்பான் மாதிரி ரோடு இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அப்படி கொண்டு வந்துருவோம், இப்படி கொண்டு வந்துருவோம், அதை மாற்றிடுவோம், இதை மாற்றிடுவோம், அந்த நாடு எப்படி இருக்கு பாருங்க, இந்த நாடு எப்படி இருக்கு பாருங்க, நம்மள அந்த நாடு மாதிரி கொண்டு வருவோம்னு யாராவது சொல்லணும். ஒருத்தர் அதை சொல்ல மாட்டேங்கிறாவ. இவியில திட்டி அவியில திட்டி இவிய மாறி மாறி ஸ்டேஜில் குறை தான் சொல்லியாவ. இந்த குறை சொல்றீங்கலாம் நம்பவே கூடாது. நான் இதுக்குதான் எந்த கட்சி மீட்டிங் இது எதுவுமே பார்க்க மாட்டேன். விஜய் எனக்கு பிடிக்கும், ஆனா நான் ஒரு நாள் கூட அவர் அரசியல் பேசுறதை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எனக்கு அரசியல் வந்ததுல இருந்து பிடிக்கவே இல்லை. ஓட்டு வேணா போடலாம்னு நினைச்சிருந்தேன். இப்ப அதுவும் குழப்பமாயி போச்சு. இப்ப நம்ம ஓட்டு போடுறதுக்குள்ள எல்லாமே கிளியர் ஆயிரும்ப, அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு போடலாம்னு. இங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, நான் ஓட்டாக்கு தான் போடுவேன். பைத்தியம், அதுவும் வேஸ்ட் தானே. அதுக்கு ஏன் போடுற? வேஸ்டா போறதுக்கு நீ போடாமலே இருக்கலாம். ஆமா, எனக்கு இப்பயே அப்படி ஓட்டர் ஐடி தந்துட்டாவல்ல, எனக்கு 18 வயசு ஆயிட்டு நான் இப்ப ஓட்டு போட வர மாதிரி. நானே சும்மா சொல்லிட்டு நடக்கேன். ஏன்னா படிக்க பிள்ளைய படிக்க விடாம இருந்து கதையா பேசிட்டு இருக்கியே. ஏமா அவ எங்க படிக்கா? அவ இருந்து தூங்கிட்டு இருக்காம சும்மா போன எங்களை கூப்பிட்டு அவ தான் பேசிட்டு இருக்கா. சரியா போச்சுப்பா. அவி அம்மா உடம்புட்டேன்னு சொன்னாவ, நான் புக் எடுத்துட்டு போய் அங்க போய் படிப்பேனா கூட அவ தூக்கிட்டு வந்தா. அவளை படிக்க விடுங்களா? அவ பரிச்சை எழுதுனா பரிச்சை எழுதி பாஸ் ஆவாண்டாமா? எம்மா அவளை நான் படிக்க வச்சிருவோம்மா. படிக்கலன்னா இன்னைக்கு அவளை அடிச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுறமுட்டேன். அவளை என்னத்தையாவது சொல்லி அவளை படிக்க வைங்களா? படிச்சு எப்படியா என் மோளை பாஸ் ஆக சொல்லிதான் என் மோ விட்டுருக்காவ. என் மோளை எம்மா சின்ன பொண்ணு அதெல்லாம் பாஸ் ஆயிடுவாம்மா, பயப்படாத. எல்லாம் இன்னைக்கு உங்களோட ஒன்றும் செய்ய ஒரு வேலைக்கும் செய்ய சொல்லாம உங்களோட விட்டுருக்கிறதுக்கு காரணம் அவளை படிக்கணுங்கிறதுக்காண்டிதான். படிக்க வேலையை பாருங்க, தேவையில்லாத கதையை பேசிட்டு இருக்காதீங்க. ஓகே மம்மி, ஓகே மம்மி. நீ இங்க காஞ்ச ஓலை வரக்க வந்தியோ? ஆமா, இங்க எங்கேயாவது மூட்டுக்குள்ள ஓலை கிடக்கான்னு பார்க்க வந்தேன். ஓலைக்குள்ள உளுந்தானா எடுத்து கொண்டு போடுங்களாங்க. சரி மணி போ, அவளை நாங்க படிக்க வச்சுக்கிட்டோம். சரி. ஐயோ, நான் படிக்கிறதுக்கு அவ்வளோரம் பாடுபடியாவளே. எப்படி ஆயினும் பாஸ் ஆயிரணும் கடவுளே. சின்ன பண்ணு, பேசடிக்கு நீ தலைகீழ நிக்கிறியா? மரத்தை முட்டு கொடுத்து உடனே தலைகீழ நிக்க வச்சு வச்சிடறோம். அப்படி படி, டக்குனு மண்டையில ஏறிடும்ல உனக்கு. ஆமா, மரத்துல அப்படியே தலைகீழ கட்டி தொங்க விட்டுரு. அவளுக்கு ரத்த ஓட்டம் நின்று போய் செத்து போட்டோம். என்ன பண்ணும்போது எந்திரிச்சு உட்கார்ந்து படிப்பேன். படுத்து கிடக்கா வேறு படுத்து எந்திரிப்பேன். நான் ஒரு முருங்கை கம்பு உடச்சிட்டு வரேன். நல்லா சப்பு சப்புன்னு இழுத்தா சரி வந்துடும். ஐயோ சந்தியா வேண்டாம், நான் எந்திரிச்சு உட்கார்ந்துடுறேன். அது படி. மாய்முட்டே, இந்த வாடியில கொஞ்சம் பயணிதாயா? அதுக்கு முன்னாடி பட்டையில கொஞ்சம் ஊத்திதான் கொஞ்சம் குடிப்போம். அட என்னக்கா நீங்க இங்க பணம் ஏறதுக்கே ஆளு கிடைக்க மாட்டேங்க. நீங்க அவ்வளோ எப்படி வாடியும் வாட்டர் பாட்டிலையும் தூக்கிட்டு வந்து பயணி கட்டியல்னா வேற என்னன்னு பயணி எனக்கு இங்க கருப்பட்டிக்கு கிடைக்கும்? ஏன் குடியா? நாங்க என்ன ஒயாமல வாரோம். அங்க இருந்து கால் கடுக்க இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். பணையத்துக்காரன்ட்ட போய் கேட்போம், தருவான் தோட்டக்காரன். நான் உன்கிட்ட கேட்டா நீ தரையும் உண்டுங்க, கொண்டு வந்து இந்த தாரேன் ஏமாத்தியா? அதான் நாங்களே நேரடியா இன்னைக்கு வந்தோம். தாரேன் கொஞ்சம் தந்து விடிய, அது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க போய் ஊருக்குள்ள சொல்லுவிய இவ்வளவு தந்தானு, நாளைக்கு அவ்வளோ வந்து படையெடுத்து நிற்பாவ. நான் ஒரு பனையில ஒரு கலசம் பயணி வர்றதுக்கு எவ்வளவு பாடுபடியும் எனக்கு தான் தெரியும். ஒருத்தனும் பணம் யாரும் இப்ப கிடைக்க முடியுங்க ஆளு. அதுக்கு சம்பளத்துக்கு கூலிக்கு ஆளு மட்டும் தான் பண்ண வேண்டியிருக்கு. இது கிடைக்க பணப்புறத்தை பூரா வெட்டி எடுத்துட்டு பேரியானுவேன். அங்கங்க நிக்க மரம் எல்லாம் காணாம போயிருது திருதுப்புன்னு. என்னன்னு பார்த்தா எவனா வெட்டி களவாண்டு கொண்டு போயிருக்கான். பனை மரத்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கானுவேன். பனை மரத்தோட நன்மை தெரியாம இருக்கானுவேன். வேற தண்ணி வர மாட்டுக்கு அது வர மாட்டுக்குன்னா என்ன பண்ணியது? நிலத்தடி நீரை பாதுகாக்காண்டாம மரத்தை பூரா வெட்டி போட்டுட்டேன். அப்படிதான் அன்னைக்கு தூத்துக்கடி வக்காக்கு போற பைபாஸ் ரோட்ட சைடுல அவ்வளவு மரத்தையும் வெட்டி இருக்கானுவேன். எவன் வெட்டினாலும் தெரியல. பாதுகாக்க வேண்டிய மரத்தை பூரா அப்படி வெட்டிட்டான்னா என்னன்னு இருக்கும் நாடு? ஐயா, நாடு என்னையும் போயிட்டு போது. எனக்கு நீ பயணிய ஊத்து கொஞ்சம் பட்டையில ஊத்து குடிக்கட்டாக்க முன்னாடி. இங்க பாருங்க, நான் வாளியில ஊத்தி தந்துறியே, நீங்க வீட்டுல போய் கிளாஸ் ஊற்றி குடிச்சுக்கிடுங்க. பட்டையிலாம் ஊத்தி தரதுக்கு எனக்கு நேரம் இல்ல. மரத்துல இருந்து நேரம் யாருக்கு இங்கதான் வாரேன். ஏன்னா நான் அடுத்த மரம் ஏற போனோம். இங்க கடையை என் கொண்டாடிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். அவ 10 மணி ஆனா கடைக்கு வந்து உட்கார்ந்துருக்கணும். நான் சமையல் வேலையை பார்ப்பேன்பா. அவ வேற லேட் ஆச்சுன்னா அவ வேற சத்தம் போடுவா. நான் மழை அடையும் பார்க்கணும், காலையில வந்து பனைத்து வேலையும் பார்க்கணும். என்ன நீ பாக்க? சரிப்பா மாறி பத்தி சளிச்சிக்காத. எங்க 2 பேருக்கும் பட்டையில கொஞ்சம் ஊத்தாப்பா. சரி இருங்க, பட்டைக்கு ஓலை வெட்டிட்டு வரேன். என்ன புஷ்பம் இந்த கோவப்படியா? அவன் கஷ்டம் அவனுக்கு, பணம் ஏறவனுக்கு தான் தெரியும் அவன் கஷ்டம் என்னன்னு. அதுக்கு மரத்துல ஏறும்போது கை கால்வெல்லாம் செராய்ப்புலாம் கொடுத்து இப்போ மரத்து போயிருக்குமா? வயசாகி போச்சு. இப்போ யார் இருக்கோ சங்கடமா இருக்கும் பத்தியா? அதான் பயணி ஒவ்வொரு சொட்டு சுட்டாருன்னு தானே ஒரு கலசம் நிறையணும். அப்போ அவனும் எவ்வளோ கஷ்டப்படுவான் பாரு. இவ்வளோ பயணியும் இவ்வளோ இறக்குறதுக்கு அவன் எத்தனை படம் ஏறி இருப்பான்னு பாரு. வேற அவன் கோவப்பட தானே செய்வான். அவன் கோவத்துலேயும் ஞாபகம் இருக்குல்ல. அதனால அவன் தந்தானா வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போவோம். கொஞ்சம் பட்டையில குடிச்சிட்டு போவோம். பட்டையில குடிக்க நல்லா மனமா இருக்கும் பத்துக்க.
ஆமாக்கா நானும் அப்போ குடிச்சது. இப்பெல்லாம் எங்க என் முகம் எங்கன்னா ரோட்டில் எங்கன்னா வச்சிருந்தவனா வாங்கி கொண்டு வந்து தருவான். அப்பதான் ஒரு கிளாஸ் குடிச்சிருக்கேன். நம்ம இப்படி தோட்ட கடவுளுக்கு வந்து வாங்கி அதுக்கப்புறம் குடிச்சதில்ல பத்தியில வீட்டுக்காரர் இருக்கும்போது எல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து தருவாரு. அப்புறம் நம்ம இப்படி தோட்ட கடவுளில் போய் குடிச்சு பழக்கம் உள்ள பத்துக்கிடுங்க. நீங்க எனக்கு கூட்டம் இருந்தா நான் வந்தேன். ஆட நம்ம மாறி குத்து தானே, நம்ம அதெல்லாம் ஒன்றும் நினைக்க முடியா. முன்னாடிலாம் நிறைய பழைய வந்து கிடக்கும். அவாட்டுக்கு யார் வாவ அப்போ இந்த மாதிரி விலைக்கு விற்க முடியாவ சும்மாவே கொடுத்துட்டு போவாங்களா. இந்த கருப்பட்டிலாம் இப்படி விலை கிடையாது. இப்போ எல்லாம் கிராக்கி ஆகி போச்சா, எல்லாம் காசுனதான் ஒருத்தருக்கு கொடுக்க மனம் வர மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை. முன்னாடி இப்படியெல்லாம் காசு கிடையாது இல்ல. முன்னாடி என்னைக்கு கொண்டு போய் வித்தாவ சும்மா ஊற்றி அவ்வளோ வரைக்கும் கொடுப்பாவ. இந்த கொண்டு போன்னு தருவாவ. இப்போ யார் தாரா ஒரு சொட்டு தர முடியாது அவ்வளோ யாரும். எங்க இவன் வாளியில ஊற்றி இருந்து அதுக்கும் காசு கேட்பான்னு என்னமோ தெரியல. எனக்கு அது வேற பயமா இருக்கு. கேட்டான்னா அப்புறம் தாரேன்னு சொல்ல வேண்டியதுதான். அது அறையில குளிக்க போட்டிருந்தது. அது என்னது டின்னு தானே? ஆமா டின்னு குடுவை இடுக்கி எல்லாம் வச்சிருப்பாம்ல அந்த இதுவா இருக்கும். கந்தாங்க இந்த பயணியில நுங்கெல்லாம் வெட்டி போட்டிருக்கேன். நல்லா இருக்கும் குடிங்க. சரிப்பா சரி வாளியில கொஞ்சம் ஊற்றி வைக்க. நீங்க எடுத்துட்டு கிளம்புங்க. நானும் அந்த பயணியை கொண்டு போய் காய்க்க இடத்துல வச்சுட்டு வாரேன். காய்க்கிறதுக்கு ஆளு தான் போட்டிருக்கு. அப்படியாப்பா? ஆமா என் வீட்டம்மா முன்னாடி எல்லாம் இந்த வேலைலாம் பாப்பா. இப்ப பாக்காண்டேங்க. நான் தான் நம்ம தொழில விட்டுறப்படாதுன்னு கடந்து எல்லாம் இழுத்து பிடிச்சி செஞ்சுட்டு அடக்கேன். அது சரி என் மோவனையும் இதை கற்றுக்கையா இங்கே அவன் வரமுட்டேங்க. நான் கையை காலை உளுந்து முடிச்சுட்டு அடக்கா நான் வராண்டேன்னு சொல்லிட்டு அவன் படிப்பு வேற வேலை தான் பார்க்க இதை பண்ண மாட்டேங்கான். எவனும் அப்பன் தொழில எடுத்து செய்யறதுக்கு வந்து நிற்க மாட்டேங்க. நம்மளுக்கும் பிள்ளைகளெல்லாம் வேற நம்ம கஷ்டப்படுத்தாண்டாமன்னு விட்டுறியோம். இப்படியே அவ்வளோ பணம் யார தெரியல அது யார தெரியலன்னு ஒவ்வொன்றையா செய்யாம கைவிட்டேன்னா வேற நாளைக்கு இதுக்கெல்லாம் அளந்து போய் தான் கிடக்கணும். ஆமாப்பா சரிக்கா இந்த வாரேன். இந்த பழையில மட்டும் ஒரு பழையில யாரிட்டு இந்த பயணியை ஊற்றி தந்துடுறேன்னா வழியில. சரிப்பா எப்படியோ இன்னைக்கு பயணியாவே ஒன்று தாரேன்னு சொல்லிட்டான். வாங்கிட்டு தான் போறோம். இந்தா குடி. நல்லா நுங்கு போட்டு வச்சிருக்கான். இது கூட மாம்பழம்லாம் வெட்டி போடலாம். சூப்பரா இருக்கும். மாம்பழத்துக்கு இப்போ எங்க போறது? அது இனிமே சீசன் தானே. இனிமே சீசன் வரும்போது இப்படி பயணி வாங்கி மாம்பழம்லாம் வெட்டி போட்டு குடிச்சு பாரு எப்படி இருக்கும்னு. அதுதான் டேஸ்டே. அப்புறம் கொல்லாம்பழம் போடுவாவ இந்த மாதிரி எல்லாம் போட்டு குடிக்கலாம். ஆமால பனமரத்துல குருத்து இருக்குல்ல. இந்த மரத்தை மாதிரி எதுக்கு வெட்டி போட்டுருக்கானுன்னு தெரியலையே. மண்டை கொண்டை எல்லாத்தையும் வெட்டிட்டானுவ. குருத்து கண்டி தான் வெட்டிருப்பானுவன்னு நினைச்சேன். நல்லா பாருல ஒரு சின்ன பாலையாவது இருக்கான்னு பாப்போம். அதுல குருத்து இருக்கும். கிருஷ்ணாரி பயிலுவ எங்க மொத்தமா வெட்டி போட்டுருக்கானுவல. பாலையெல்லாம் எடுத்து குருத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானுவல. ஒண்ணும் இல்ல. எப்படிதான் இந்த பனமரத்தெல்லாம் வெட்ட மனசு வரதோ தெரியல இவங்களுக்கு. இப்ப சட்டம் போட்டுருக்கானுவல. மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது பனமரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. வெட்டினா கேஸ் போடலான்னு. ஆமா ஏன் வெட்டினாலும் தெரியலையே. நம்ம மொட்டை கடதாசி எழுதி போட்டுடலாமே எவனு தெரிஞ்சா. இப்ப இதுல பாலை இருந்தா விட்டுட்டு பெருப்பியெல்லாம் தின்னுட்டு கிடைக்கலன்னதும் எவன் வெட்டினாலும் அவன் மேல கேஸ் போடலான்னு முடிவு பண்ணிட்டியே அதானே? இல்லல கடுப்பாதான் இருக்கு. ஏன்னா இந்த மரத்துல இருக்கும். இந்த மரத்தை ஃபுல்லா வெட்டல கொண்டே இருக்குது. இதை நம்ம வெட்டி பொழந்த இடத்துல இதுக்குள்ள குருத்து இருக்கும். குருத்து நடையாதீங்களே. மரத்தை வெட்டிருக்காங்க நானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ சார் இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா அருவா இருக்கா? இல்லையே. எப்படில குருத்த வெட்றது? பிக்காளி பையல இப்பதான் என்னைய சத்தம் போட்ட. இப்போ நீ குருத்து கலையிற. அதான் வெட்டிட்டானுவல வேற என்ன பண்ண முடியும்? என்ன வெட்டின மரத்தை பிடிங்கி நடவ முடியும். பாரு பாட்டா கட் பண்ணி வச்சிருக்கானுவ. முன்னாடி எல்லாம் இத நீல வளர்ல வெட்டி அப்படியே எடுத்து வீட்ல மரத்துவலுக்கு இந்த மேல கம்பெல்லாம் போட்டு ஓடு ஓலை எல்லாம் வைக்கிறதுக்கு வைப்பாங்க. இப்போ என்னெல்லாம் துண்டு துண்டா சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கானுவ. இதை வச்சு என்ன பண்ணுவானுவே? யாருக்கு தெரியும்? முன்னாடி ஓட்டு வீட்டுக்கு மோட்டுக்கு போடுறதுக்கு தேவைப்படுன்னு எடுப்பாங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்றாங்கன்னு யாருக்கு தெரியும்? எங்க வீட்டுல எல்லாம் இன்னும் இருக்குல்ல ஸ்ட்ராங்கா இந்த மரத்தோட கம்பு. அதான் இந்த மரத்தை எல்லாரும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அதை விடுங்க. இப்ப அருவாவை யார் போய் எடுத்துட்டு வரா? அருவா எடுத்துட்டு வந்தாதான் நம்ம குருத்து எடுக்க முடியும். இல்லாட்டி வேற எவனாவது குருத்தை வெட்டி எடுத்துட்டு போயிருவோம். சரி இரு பக்கத்து தோட்டத்துல போய் நானும் கார்த்தியோ வாங்கிட்டு வரோம். யார்ட்டையாவது கேட்டு நீங்க காவலுக்கு இரு. சரில வா கார்த்தி நம்ம போவோம். எது வெட்டுருவா வாங்கய்யா? ஆமாடா வா. அவன் எல்லாம் நம்ம நாய் எங்க போச்சு? அது மோப்பம் பிடிச்சி நம்ம எங்க இருந்தாலும் கரெக்டா வந்துரும். நல்ல பனையில ஓலை வாசனை சூப்பரா இருக்கு.